மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நிறைய புரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சூப்பரான புரோட்டீன் அடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால இது நல்ல ஹெல்த்தியான அடை. அது மட்டும் இல்லாமல் இந்த அடையில் நம்ம முருங்கைக்கீரையும் பயன்படுத்துகிறதுனால அதிகமான புரோட்டீன் சத்து மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ வாங்க இந்த சூப்பரான நல்ல ஹெல்த்தியான புரோட்டீன் அடையை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புரோட்டீன் அடை பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்க்கிறேன். இது கூடயே 1/2 கப் உளுந்து பருப்பு சேர்க்குறேன், 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, அப்புறம் 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்தாச்சு. இதை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது 2 மணி நேரம் நல்லா இந்த பருப்பெல்லாம் ஊறட்டும். இது கூட காரத்துக்கு ஒரு 8 வரமிளகாவை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மாவை கிரைண்டரில் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் அரைக்கும்போது வரமிளகாவை ஊற வைக்காமல் அரைச்சோம்னா அப்படியே முழுசாக கிடக்கும், அரைப்படாது. அப்படி நீங்கள் மிக்சியில் மாவு அரைக்கிறதா இருந்தால் வரமிளகாவை ஊற வைக்க வேணாம், அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம், நல்லா அரைப்பட்டுரும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா பருப்புலாம் ஊறிடுச்சு. இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நெய்ஸாக இட்லி மாவு, தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைக்க வேணாம், குறைன்னு அரைச்சா போதும். இதை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக அரைக்கணும். மாவு அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். இது கூடயே மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடை மாவை புளிக்க வைக்க வேணாம், உடனே அடைகளை ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்காக இப்போ மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் வதக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். சோம்பு கொஞ்சம் வெடித்த பின்னாடி இதில் 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பின்னாடி இதில் 2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்க்குறேன். அடைக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்க்குறேன். அடை மாவுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கின பின்னாடி 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பின்னாடி அரைச்ச அடை மாவில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி அடை மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலிருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல் நல்லா சூடான பின்னாடி அடைகளாக ஊற்றி எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பக்கம் வெந்த பின்னாடி மெதுவாக திருப்பி போட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் 2 பக்கமும் நல்லா வெந்த பின்னாடி நல்லா முருகலாக அடை எடுத்துக்கலாம். சூப்பரான நல்ல ஹெல்த்தியான புரோட்டீன் அடை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.